T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். நவ கிரகங்களில் குரு பகவான் சுப கிரகம். அதாவது 9 நவகிரகங்களில் 7 நவகிரகங்கள் சொந்த வீடு உண்டு. அதில் குரு பெரிய கோள். குரு வட திசைக்கு அதிபதியானவர். குரு மேலோகத்திற்கு அதிபதியானவர். குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த குரு நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த குரு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் கொலை பாவங்களுக்கும் ஆளாகக்கூடும். அதாவது நல்ல பாம்பை அடிப்பது, மற்ற மிருகங்களை வதைப்பது இவர்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களுடைய விலங்குகள் பார்த்திங்கன்னா பூனை, புலி, சிங்கம். இது பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளை உயிரோடு இருக்கும்போது வேட்டையாடக்கூடிய விலங்குகள். இந்த விலங்குகள் மாமிசம் சாப்பிடக்கூடியது. குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மது, மாமிசம், கருவாடு சாப்பிடக்கூடாது. பெரும்பாலும் மது, மாமிசம், கருவாடு சாப்பிட்டிங்கன்னா குரு பகவானுடைய நோய் வந்துடும். குரு பகவானுடைய நோய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உப்பு, உடம்புல உப்பு போடுறது, பிரஷர், கொலஸ்ட்ரால், சர்க்கரை, இதெல்லாம் சிறுநீரகம் செயலிலிருந்து கிட்னி பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உப்பு அதிகமாகி, பிரஷர் அதிகமாகி, சர்க்கரை அதிகமாகி சிறுநீரகம், கிட்னி பழுதாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதிகமாக மது, மாமிசம், கருவாடு சாப்பிடுவதை நீங்கள் படிப்படியாக வயது ஏற ஏற கண்டிப்பாக குறைத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பகவானுடைய நோய் உங்களுக்கு வந்தே தீரும். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், குரு அப்படின்னாலே போதிப்பது, ஆசான், மதிக்கத்தக்க கிரகம். குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்களை, உங்கள் வயதில் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா மரியாதையெல்லாம் பேசுறது, வாடா போடாங்கிறது. நேரில் பேசினாலும் சரி, கண்டும் காணாத கூட உங்கள் வயதுக்கு மூத்தவர்களை நீங்கள் வாடா போடான்னு கண்டும் காணாத கூட பேசக்கூடாது. பெற்றோர்களிடம் அப்பாவிடம் சீறிக்கிட்டு முட்டிக்கிட்டு அப்பாவிடம் சண்டை கட்டக்கூடாது. குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் திருமணம், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தடைபடும். இதெல்லாம் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள். அதன் பிறகு உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணாதிபதி லக்கணம் எந்த மாதிரியாக அமைந்திருக்கிறதோ அதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம், ஆயுள், ஆரோக்கியம் இருக்கும். துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும், விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும் அமர்ந்திருக்கிறது. அதாவது உடைபட்ட நட்சத்திரம், காலற்ற நட்சத்திரம். பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த குருவுடைய சஞ்சாரமும் சரியில்லை, சனி பகவானுடைய சஞ்சாரமும் சரியில்லை. கோச்சாரத்தில் கடந்த 2 ஆண்டு காலமாக குருவுடைய சஞ்சாரமும் சரியில்லை, சனியுடைய சஞ்சாரமும் சரியில்லை. தற்போது இந்த ஆனி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா குரு பகவான் சனி பகவான் நட்சத்திரத்திலும், சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. கோச்சாரத்தில் இந்த குருவும் சனி தான் முதல் தெய்வங்கள். அதன் பிறகு ராகு கேதுலாம் உப தெய்வங்கள். கோச்சாரத்தில் குரு பகவான் எந்த ராசியில் செல்கிறாரோ அங்கே போதனை,
பேச்சாற்றல் இருக்கும். சனி பகவான் வந்து கோச்சாரத்தில் எந்த ராசியில் செல்கிறாரோ அங்கே வந்து சுகம், துக்கம், வேதனை, இறை பக்தி இருக்கும். துலாம் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து தற்போது நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது விசாக நட்சத்திரத்திற்கு 2வது பணபரஸ்தான நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த ஆணி மாதத்தில் கடுமையான உழைப்பு, அதிக கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதிக மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, பணம் சார்ந்த பிரச்சனைக்கு ஆளாயிருப்பீங்க, வேலை உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது வேலையை மாறுறது அல்லது பதவி உயர்வு கிடைப்பது, தொழிலில் வந்து புதிதாக மாற்றம் செய்வது அல்லது தொழிலை மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான நிலை இந்த மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலை சரியில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வலது பக்கம் பிப்பு, அரிப்பு, வண்டுகடி, தேமல் மாதிரி தோலில் வந்து தேமல் மாதிரி வருது, சொரிய சுகமாக இருக்குது அப்படின்னு சொரிஞ்சா ரத்தம் வருது, இந்த மாதிரியான நிலை இப்போ வந்து கடந்த 2 மாதமாக உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும். அதாவது உடம்புல வலது பக்கம் சொறி, பிப்பு, அரிப்பு, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கடந்த 2 மாதமாக ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த ராகு கேதுனுடைய நிலை சரியில்லை. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திராதிபதி குரு சனி நட்சத்திரத்தில் செல்லும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 26 வரை, அதாவது குரு பகவான் வந்து கிழக்கே உதயமாகும் வரை உங்களுக்கு வந்து வேலை தொழில் ரீதியாக உழைப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மன அழுத்தம், நீங்கள் வந்து என்னடா இது இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடிய சூழ்நிலை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஆடி மாதம் 26 வரை இந்த நிலை நீடிக்கும். நீங்கள் வந்து வேலை செஞ்சினாலும் கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான ஆதாயம், பலன் அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகிறது. சனி பகவான் கோச்சாரத்தில் வக்கரகதியில் செல்ல போகிறார். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வனபரஸ்தானாதிபதி வனபரஸ்தான நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் செல்லும்போது பெரும்பாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உழைப்புக்கேற்ற வருமானம் 3 மடங்கு அடுத்தடுத்த மாதங்களில் விசாக நட்சத்திர அன்பர்கள் சம்பாதிக்க போகிறீங்க. பணப்பிரச்சனை தீரும், குடும்ப பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் தீரும், குடும்பத்திலையும் சரி வெளி இடத்துலையும் சரி உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயரும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரம் தற்போது குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமான இடங்களுக்கு சஞ்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.